உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ள 3 திட்டங்களையும் முன்னின்று நானே கண்காணித்து வருகிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க வரும் செப்டம்பர் மாதம் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி செல்லவிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ள 3 திட்டங்களையும் முன்னின்று நானே கண்காணித்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க வரும் செப்டம்பர் மாதம் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி செல்லவிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். பீகாரை போல் தமிழ்நாட்டிலும் தீவிர வாக்காளர் திருத்தம் நடைபெறலாம். திமுக பாக முகவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க வரும் செப்டம்பர் மாதம் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி செல்லவிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். பீகாரை போல் தமிழ்நாட்டிலும் தீவிர வாக்காளர் திருத்தம் நடைபெறலாம். திமுக பாக முகவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தேர்தல் வரை நானும் ஓய்வெடுக்கப் போவதில்லை, திமுக நிர்வாகிகளையும் ஓய்வெடுக்க விடப்போவதில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜபர்சன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் உரையாற்றியதாக பல தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. உடன்பிறப்பே வா நிகழ்ச்சி மூலமாக கழக நிர்வாகிகளை சந்திப்பது, நேரடியாக பேசுவது தனக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுப்பதாகவும், தாய் வீட்டுக்கு திரும்பியது போன்ற ஒரு மனநிறைவை கட்சி பணியாற்றும் போது தனக்கு கிடைப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில தொகுதி பிரச்சனைகளை, மக்கள் குறைகளை தீர்க்கும் வகையில 8 மண்டலங்களை பிரிக்கப்பட்டு 8 மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அந்த பணிகளை முடுக்கிவிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மக்களின் குறைகளை தீர்க்கக்கூடியவர்கள் உங்களுடன் ஸ்டாலின், அதே போல மருத்துவ உதவிகள் கிடைக்கும் வகையில் நலன் காக்கும் ஸ்டாலின், வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை கொடுக்கக்கூடிய தாயுமானவர் திட்டம் என இந்த திட்டங்களால் மக்கள் மத்தியில திமுக அரசுக்கு நல்ல பெயர் கிடைத்திருக்கிறது. இந்த திட்டங்கள் மேலும் முழுமையாக நடப்பதற்கு நானே முன்னின்று கண்காணித்து வருகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல கடந்த மாதம் மதுரையில் பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மண்மொழி மானம் காக்க தொடங்கப்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரமும் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல தற்போது ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலம் SIR என்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை சட்டம் மூலம் என்னென்ன அட்டூழியங்களை பீகாரில் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். ஆகவே கழகத்தின் பாக முகவர்கள் அமைப்பில் மிக வலுவாக இருக்கிறது. அவர்கள் முற்றிலுமாக BLS கிளை நியமனங்களையும் இப்பணியை நானே நேரடியாக கண்காணித்து வருகிறேன். ஆகவே முறையாக இந்த பணியை இங்கு தமிழ்நாட்டில் செய்வதற்கு நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் என்று தொடர்பாக பேசியிருக்கிறார். அத்தோடு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் பொருட்டு கடந்த ஆண்டு துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டேன். அங்குள்ள முதலீட்டாளர்களுடன் பேசியதின் விளைவு தமிழ்நாட்டிற்கு 10 லட்சம் கோடி அளவில் முதலீடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கு தங்களது நிறுவனங்களை தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாக சுமார் 30 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை கிடைத்திருக்கிறது என்றும் அவர் பேசியிருக்கிறார். இதுவும் வாய் வார்த்தைகளால் சொல்லப்படவில்லை என்பதற்கான சாட்சி தான் சமீபத்தில் வெளிவந்துள்ள இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சி விகிதம் என்ற செய்தி. ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்தியாவிலேயே 2வது இலக்கை வளர்ச்சியை எட்டிய ஒரே மாநிலம் தமிழகம்தான் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 15 ஆண்டுகளுக்கு முன்
தலைவர் கருணாநிதியின் முதலமைச்சராக இருந்தபோது அடைந்த இரட்டை இலக்க வளர்ச்சி தற்போது மீண்டும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருப்பதாக அவர் சொல்லி பேசியிருக்கிறார். இதுபோன்று பல விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் பேசியிருப்பது தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.